ஹலோ மக்களே, வெல்கம் டு அண்டத்தின் வாழ் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு லஞ்சுக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ப்ரான்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி சண்டே லஞ்சு. ஸோ அதை பற்றி ரெசிபி பார்க்கலாமா? இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம என்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா மத்தி மீன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாறை எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இன்னொரு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி 3மே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ரெசிபியை பார்க்க போகிறோம். எதனால் அந்த உப்பும் மஞ்சளும் போடுறோம் அப்படின்னா என்ன பாக்டீரியா இல்லை ஜெர்ம்ஸ் இருந்தாலுமே உப்பு மஞ்சள் போட்டிங்க அப்படின்னா இந்த நான்வெஜ்ஜில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நமக்கு க்ளீனாக கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து உப்பு மஞ்சளும் போட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறத வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆட்டி குழம்பு வைக்கிற மாதிரி தான் நான் ரெசிபி பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபிஷ் பொடி தான் போட்டிருக்கேன். சக்தி மசாலாவோட ஃபிஷ் பொடி போட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் அதை வேணாம் அப்படின்னா நீங்களே அரைச்சி அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ரான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு, லெமன் இந்த மட்டும் எடுத்து நம்ம ப்ரானுக்கு போட்டிருக்கோம். ஸோ ஃபைனலாக இது தான் மேரினேட் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் குழம்புக்கும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கூட வந்து கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு, சீரகம், அப்புறம் கார்லிக் கொஞ்சம் போட்டுக்கோங்க, வரமிளகா போட்டுக்கோங்க. இது எல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த கொத்தமல்லியில் இருக்கிற பச்சை வாசமெல்லாம் நம்மளுக்கு போகும். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் சேர்த்திருக்கேன். ரெண்டுமே நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம குழம்ப தாளித்து விட போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடாயில் நல்லா நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் கொஞ்சம் எடுத்து அதில் பொரித்து எடுத்துக்கலாம். வெந்தயம் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக மீன் குழம்புக்கு நம்ம வெந்தயம் போடுவோம். இந்த டேஸ்ட்டுக்காக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வதக்க போகிறோம். ஸோ இந்த குழம்பு நல்லா வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனில் வைக்கிறத விட ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆவிலேயே நல்லா வெந்து அந்த பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் புளி நம்ம சேர்த்துறோம். புளிக்கு வந்துட்டு ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி 1/2 kg நான் மீன் எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்காக. நீங்கள் ஒரு லெமன் சைஸு இல்லைன்னா நெல்லிக்காய் சைஸில் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. புளி நல்லா சுடுதண்ணியில் பாயில் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம குழம்பு நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அந்த புளி கரைச்சலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மீன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அகெயின் அதை தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ குழம்பு நல்லா கொதித்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்கி வைக்க 15 மினிட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் மீனை போடணும். இல்லை அப்படின்னா முன்னாடியே ரொம்ப நேரம் மீன் நம்ம வெந்துட்டுருச்சுன்னா ஃபுல்லாக ஸ்கின்னு தனியாக முள் தனியாக மிக்ஸ் பண்ணி குழம்புல மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மீனை போடுங்க. அதுவும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறி விடாமல் லைட்டான கரண்டி வச்சு லைட்டாக குழம்பு மட்டும் அந்த மீன் மேலே எடுத்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மீன் குழம்பு ரெடி. மேரினேட் பண்ண வச்ச ஃபிஷ் எடுத்து பொரிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் ஃப்ரை தான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் லன்ச் பிளேட். ஸோ வித் ப்ரான், அப்புறம் மீன் ஃப்ரை, அப்புறம் மீன் குழம்பு.